என்னோட பையனாவே இருந்தாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு மகன் பத்தி பேசியிருக்காரு தனுஷ். கோலிவுட்டோட சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தரா விளங்கிட்டு வராரு தனுஷ். அவரோட நடிப்புல கடைசியா வெளியான ராயன் படம் தோல்வி அடைஞ்சது. அடுத்ததா குபேரா, இட்லி கடை மாதிரியான படங்கள் அவரோட நடிப்புல வர காத்திருக்கு. இட்லி கடை படத்த அவரே இயக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் இயக்கி அவரோட உறவினர் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தனுஷோட கைகள்ல இப்போ ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. சேகர் கமுலா இயக்கத்துல குபேரா படத்துல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அவரு, தானே இயக்கி நடிக்கக்கூடிய இட்லி கடை அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல அவருக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிக்கிறாங்க. அருண் விஜய் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராரு. இது தவிர்த்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல ஒரு படம், போர் தொழில் இயக்குனர் கூட ஒரு படம், மாரி செல்வராஜ் கூட ஒரு படம், இளையராஜா பயோபிக், ஹிந்தில ஒரு படம், ஹாலிவுட்ல ஒரு படம் அப்படின்னு பல படங்கள் அவரோட கைவசம் இருக்கு. தனுஷ் தன்னோட கெரியர்ல ராயன் படத்த ரொம்பவே எதிர்பார்த்திருந்தாரு. அது அவரோட 50வது படம் அப்படிங்கிறதால அவரே இயக்கி நடிச்சிருந்தாரு. ஏ.ஆர். ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. பெரிய நம்பிக்கையோட அந்த படத்துக்கு காத்திருந்த தனுஷுக்கு ரிசல்ட் அவர் எதிர்பார்த்தபடி கிடைக்கல. படம் மோசமான விமர்சனம், தோல்வி மட்டும் இல்லாம ட்ரோலையும் சந்திச்சது. இதனால தன்னோட அடுத்தடுத்த படங்கள ஹிட் படங்களா கொடுக்கணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்காரு தனுஷ். இந்த நிலையில தனுஷ் தன்னோட பையன் யாத்ரா பத்தி பேசியிருக்கக்கூடிய பழைய பேட்டி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிருக்கு. தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு அவர் குடுத்த பேட்டி ஒண்ணுல, "நான் இயக்குனர் அப்புறம் தயாரிப்பாளரோட பையனா இருந்தாலும், என் மேல கேமரா ஃபிளாஷ் அடிக்கிறதுக்கு 16 வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த ஒரு கேமரா 10 கேமரா ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 3 சூப்பர் ஹிட் படங்கள நான் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதே மாதிரி கேமரா ஃபிளாஷ் அடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டங்கள நெறைய பேர் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் என்னோட பையன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் அந்த ஃபிளாஷ் அவர் மேல அடிக்கக்கூடாது. அவரா உழைச்சு முன்னேறணும்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட பையன் பத்தி தனுஷ் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது.